வணக்கம் குழந்தைங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு குட்டி யானையோட கதையை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு குட்டி யானை ஒரு காட்டுல இருந்தது. அந்த குட்டி யானைக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசை. அதனால அது அவங்க அம்மா கிட்ட சொல்லிச்சு, அம்மா அம்மா நானும் ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும்னு சொல்லிச்சு. அதுக்கு அவங்க அம்மா சரி வான்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல போய் சேர்த்து விட்டாங்க. அந்த ஸ்கூல்ல சிங்கம், புலி, ஒட்டகச்சிவிங்கி, கரடி, நரி, அணிலு, முதல்ல, அப்புறம் சின்ன சின்ன விலங்கு எல்லாமே இருந்துச்சு. ஆனா யானை ஸ்கூலுக்கு போனதும் மற்ற விலங்கு எதுவுமே யானை கிட்ட பேசல. அதனால அந்த யானை ரொம்ப சோகமா இருந்துச்சு. தன்கிட்ட எந்த விலங்கும் பேசலன்னு வருத்தப்பட்டுச்சு. ஆனா யானை அந்த விலங்கு கிட்ட பேச முற்பட்டுச்சு. அப்போ கூட மற்ற விலங்கு யானை குண்டா இருக்கிறதுனாலையும் கருப்பா இருக்கிறதுனாலையும் பேசவே இல்லை. யானை அதுக்கப்புறம் தன்னோட படிப்புல கவனம் செலுத்தி நிறைய மார்க் எடுத்தது. அதுவும் வகுப்புல முதல் ரேங்க் எடுத்தது. இதை பார்த்த மற்ற விலங்குகள்லாம் பொறாமப்பட்டுச்சு. அப்புறம் ஆச்சரியமும் பட்டுச்சு. இது எப்படி யானை இப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம், அதால எப்படி படிக்க முடியும்னு நினைச்சது. அதுக்கப்புறம் மற்ற விலங்குகள்லாம் அதன் தப்பை உணர்ந்து யானை கிட்ட பேசுச்சு. அதுக்கு அந்த யானை, யாரையும் நீங்க உருவத்தை பார்த்தோ அல்லது கலரை பார்த்தோ மதிப்பிடக்கூடாது, அவங்களோட திறமையை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு யானை அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு மறுபடியும் நட்பா பழகுச்சு. மற்ற விலங்குகளும் யானை கிட்ட நட்பா ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, எல்லா விலங்குகளும் யானைக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க குட்டீஸ். இது போலதான் நாமும் நம்ம பள்ளிக்கூடத்துல மற்ற குழந்தைகள், அதாவது நம்ம கூட படிக்கிறவங்கள திறமையை வச்சுதான் மதிப்பிடணும், தவிர அவங்க அழகையோ உருவத்தை வச்சோ கேலி பண்ண கூடாது.